சகோதரர்களே, திரு நாராயணகுரு ஒரு வலுவான இந்தியாவை விரும்பினார். இந்தியாவின் வலிமைக்காக நாம் பொருளாதாரம், சமூகம் மற்றும் இராணுவம் ஆகிய அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும். இன்று நாடு அதே பாதையில நடக்கிறது. இந்தியா தற்போது மிக வேகமாக உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக மாறி வருகிறது. சமீபத்தில் இந்த உலகம் இந்தியாவின் அபரிமிதமான திறனை, அதன் ஆற்றலை மற்றும் அதன் வளர்ச்சியை என்ன என்பதை தெளிவாக பார்த்துவிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு முக்கியமான மற்றும் ரகசியமான நடவடிக்கை ஆகும். ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கடுமையான கொள்கையை உலகிற்கு தெளிவாக காட்டியுள்ளது. இந்தியர்களின் இரத்தம் சிந்திய பயங்கரவாதிகளுக்கு இந்த உலகில் எந்த இடமும் பாதுகாப்பானதல்ல என்பதை நாம் மிக தெளிவாக நிரூபித்துள்ளோம். நண்பர்களே, இன்றைய இந்தியா நாட்டின் நலனுக்காக எது தேவையோ, எது சரியோ அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கிறது. இன்று இராணுவ தேவைகளுக்காகவும் இந்தியாவின் வெளிநாடுகளின் மீது உள்ள சார்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. நாம் பாதுகாப்பு துறையில் சுயநிறைவை அடைந்து வருகிறோம். இதன் தாக்கத்தை ஆபரேஷன் சிந்தூரின் போது கூட நாம் பார்த்தோம். நமது வலிமையான படைகள் இந்தியாவில் மிகவும் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்களால் எதிரிகளை வெறும் 22 நிமிடங்களுக்குள்ளாகவே, அதாவது மிக குறுகிய 22 நிமிடங்களுக்குள்ளாகவே முழுமையாக முழங்காலில் விழ வைத்து அவர்களை தோற்கடித்தன. எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. வரவிருக்கும் காலங்களில் மேட் இன் இந்தியா ஆயுதங்கள் உலகம் முழுவதும் பெரும் புகழ் பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.